அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் சிறப்பான ஒரு அம்சத்தை பற்றி தான் நம்ம பதிவில் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கும் திருமணம், விருந்து இது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் அங்கே உணவுகளை வாழை இலையில் பரிமாறுவதை நாம வழக்கமாகவே கொண்டிருக்கோம். அதனால வாழை இலையில உணவு அருந்துவது என்பது தமிழர்களின் தொன்றுதொட்ட ஒரு பழக்கமாகவே பாரம்பரியப்படி வந்துள்ளதுங்க. அதை வாழை இலையில உணவு பரிமாறுவதற்கு முன்னாடி அதுல தண்ணீர் தெளிக்கும் வழக்கத்தை நாம வச்சிருக்கோம் இல்லையா? அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாம இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே வாழை இலையில இயற்கையாகவே பூச்சிகள், தூசி, அழுக்கு, அதாவது நுண்ணுயிர்கள் இத மாதிரி எல்லாமே ஒட்டி கொண்டிருக்கும். அதனால வாழை இலையில தண்ணீர் தெளிப்பதன் மூலம் பூச்சிகளும் அந்த நுண்ணுயிர்களுமே நீக்கப்பட்டு உணவு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாம அந்த முறைகளை கடைபிடிக்கிறோம். மேலும் தண்ணீரை தெளிப்பதன் காரணமாக இலை உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. உணவு உண்ணும் வேளையில இலை கிழிந்து போவது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாத அளவுல வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பதை நாம புனிதமான ஒரு செயலாக நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படுவதாகவே இந்த தண்ணீர் தெளிப்பது ஒரு காரணமாகவே சொல்லலாம். தண்ணீர் தெளிப்பதன் மூலமாக நமக்கு உணவு வழங்கிய தெய்வத்திற்கும் நன்றி தெரிவிப்பதற்காகவே நாம இந்த தண்ணீர் தெளிக்கும் முறையை நாம கடைபிடித்து வருகிறோம். நிறைய விருந்துகளில், சுப நிகழ்ச்சிகளில் வாழை இலையில் உணவு அருந்திய பிறகு வாழை இலையை உள்பக்கமாக நாம மடித்து கொள்வதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உணவை தயாரித்தவர்களுக்கும் நமக்கு உணவு பரிமாறியவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம அந்த வாழை இலையை உள்பக்கமாக மடித்து மீண்டும் அடுத்த ஒரு விருந்தில் நாங்கள் சந்திப்போம் என்ற, அதாவது போயிட்டு வருகிறோம் என்ற கொள்கையை கடைபிடிப்பதற்காகவே இந்த வாழை இலையை நாம உள்பக்கமாக மடித்து விட்டு அந்த விருந்தில் கலந்து கொண்டு வருவதாகவே சொல்லப்படுகிறதுங்க. வாழை இலையை பயன்படுத்துவது நம்ம முன்னோர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். தற்போது உள்ள நவீன உலகத்துல உணவுகளை பரிமாறுவதற்கு பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனா இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலையுமே பாதிக்கும். ஆனா வாழை இலை போன்ற இயற்கையான பொருளை பயன்படுத்துவதால் நாம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம். வாழை இலையில் சூடாக உணவை வைத்து நாம அதை உண்ணும் போது அதில் இருக்கும் குளோரோபில் நம்முடைய உணவுடன் கலந்து விடுங்க. இது உணவு செரிப்பதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வயிற்று புண்ணையும் ஆற்றும். வாழை இலையில் உணவு உண்ணும் போது அது நம்மளோட பசியை மேலும் மேலும் தூண்டும். வாழை இலையில் உணவு அருந்தும் போது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வருவதில்லைங்க. இதனால நோயின்றி நாம வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம். நண்பர்களே, உங்களுக்கும் வாழை இலையில் சாப்பிடுவது ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.